2025 வந்து டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் சினிமா போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட படத்தை வந்து பண்ணியிருக்கிறீங்க. இது எப்படி சார் நீங்கள் சாத்தியம் பண்ணி இன்னைக்கு உள்ள டேரக்டரால் எடுக்க முடியுமா அது மாதிரி பிரம்மாண்டத்தை? சார் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ வேணும். நிச்சயமா படம் ஏன்னா வந்து நான் படம் பார்த்தேன், சண்முக பாண்டியன் படம் பார்த்தேன். விஜயகாந்த் சாருக்கு ஒரு இன்ச்சம் குறையாம ஏறி அடிக்கிறாரு அவர் வந்து. ஆமா சார், இது வந்து இப்போ என்னன்னா எங்ககிட்ட நெகட்டிவ் இல்லை. 35 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட்ல இருந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதனால வந்து என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணா பாருங்க, இன்னைக்கு எடுத்த படத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஃபிலிம்லேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமாக அது ஈக்குவலான இதுதான் இருக்கு. பிரபாகரன் படம் செகண்ட் ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் 6 மாசம் வந்து ஒர்க் பண்ணாங்க, அது எனக்கு ஒர்க்கிங் பிடிக்கலன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமா இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முதல்ல என்னன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அந்த ஃபிலிம்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. நான் அப்புறம் கார்த்திகை கூப்பிட்டு சொன்னேன், கார்த்திக் இது மாதிரி வந்து பண்ணால் இப்போது உழைப்பு வீணாயிடும். அதனால் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இது ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். டிஐ பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஷார்ட்டாக பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ரேமாக பண்ணணும். மொத்த குவாலிட்டி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன். அதை வந்து அபுவும் ஒத்துக்கிட்டாரு, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அபு ஒத்துக்கிட்டாரு, அது மாதிரி கார்த்திகம் ஒத்துக்கிட்டாங்க. நிச்சயமாக வந்து ஒரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குவாலிட்டியில் வந்து 1% அவங்க குறையலன்னு சார். நிச்சயமாக உங்கள் எல்லாரோட ஆதரவோட, மக்களோட ஆதரவோட, பிரஸோட ஆதரவோட, உங்களோட ஆதரவு, நான் பிரஸோட ஆதரவு சொல்கிறேன். ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் பிரபாகரன் 2 எடுக்கணும்னு நினச்சேன். செம்மர கடத்தில் பேஸ் பண்ணி அதை எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் புஷ்பா வந்ததால் அதை ஸ்டாப் பண்ணேன். இப்போ படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இதுலேருந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குங்குது. இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து இதை பார்த்து அது வந்து அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா நானே ஷோலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படம் பண்ணாதது கூட ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி என் கண் முன்னாடி வந்து இப்போ சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ என் கண் முன்னாடி இருக்கார். அதனால் இந்த சண்முக பாண்டியனை வச்சே கேப்டன் பிரபாகரன் 2 நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவும், விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதமும், எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நிச்சயமாக அதுக்கு ஈக்குவலான இல்லை அதை விட தரமான ஒரு படத்தை எங்களால் தர முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.